உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். மாமனிதன் இம்மாற்றருளோர் யூடியூப் சேனல். இந்த சேனலை ஆரம்பித்தது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். காரணம், என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறக்கூடிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சேனல். முதன்முறையாக பேசும்போது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் எனக்கு என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் 12 ஆண்டுகள் சிறையில் இருந்த போது எனக்கு என்னென்ன தேவைகளோ அதை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். அதன் பிறகாக என் மனைவி மரணத்தை குறித்து பேசினார். என் மனைவியின் மரணத்துக்கு பிறகாக எனக்கு என்ன பணி கொடுக்க போகிறேன் என்று பேசினார். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் அரசியலை பற்றியும் பேசுவார், உலக ஜனங்களை பற்றியும் பேசுவார், 3ஆம் உலகப்படை பற்றியும் பேசுவார், உக்ரைன் ரஷ்யா பற்றியும் பேசுவார், சோபடை பற்றியும் பேசுவார், வடமொழியை பற்றியும் பேசுவார், நம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளை பற்றியும் பேசுவார். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னோட என்ன கூறுகிறாரோ அதை அப்படியே நான் உலக ஜனங்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி. என் வார்த்தைகள், உன் வாயிலிருந்து வரக்கூடிய என் வார்த்தைகள் உலக ஜனங்களுக்கு போய் சேர கெடுவது. அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த மாமனித மாற்று ஒரு யூடியூப் சேனல் நடந்து கொண்டு வருகிறோம். இந்த சேனலில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் வார்த்தைகள், என் வார்த்தைகள் அல்ல. இதற்கு நான் பொறுப்பல்ல, என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் தான் பொறுப்பு. என் மீது யாரும் கோபம் கொள்ள வேண்டாம். அரசியல்வாதிகளும் சரி, அதிகாரிகளும் சரி, யாரை பற்றி நான் பேசியிருந்தாலும் உங்கள் நன்மைக்காகத்தான் பேசியிருக்கிறேன். இது உங்களுக்கு தெரியாது. அதாவது பொதுவாக ஜாதகம் என்பது ஒரு குழந்தை பூமியில் பிறந்தவுடனேயே அது எந்த நாளில், எந்த வேளையில், எந்த நேரத்தில், அதாவது எந்த மணியில், எந்த நிமிடத்தில், எந்த வினாடியில் பிறக்கிறது என்று சரியாக குறிக்க வேண்டும். அந்த நேரம் சரியாக, பிறந்த நேரம் சரியாக குறிக்கப்பட்டால் அதை ஜோசியரிடம் கொடுத்தோம் என்றால் அவர் கட்டம் போட்டு எல்லாம் எழுதி விடுவார். பிறந்த நேரம் சரியாக இருந்தால் அதை பார்த்து எல்லா கணிப்பும், நம்மளோட பேரு, நட்சத்திரம் எல்லாமே, நட்சத்திரம், லக்னம், ராசி எல்லாமே குறிச்சிடுவாங்க. அது எல்லாமே அதை பார்த்து வாழ்நாள் முழுவதும் நமக்கு உரிய என்ன நடக்க போகுது, என்ன இது, அப்படி என்ன தீங்கு வரும், என்ன நன்மை வரும் என்பதை சோதனை கணித்து கூறுவார்கள். இதான் உலக நியதி. அதான் ஜாதகம் உண்மை உண்மை உண்மை. உண்மையாக சொல்லக்கூடிய சோதிடர்கள் சொல்லக்கூடிய ஜாதகம் உண்மை, சோதிடம் உண்மை, நான் ஒத்துக்கொள்கிறேன். பூமியிலே கணிக்கப்படுகிறது ஜாதகம், சோதிடர் கூறுகிறார். அதற்கு முன்பாக ஒரு மனிதன் பூமியில் பிறப்பதற்கு முன்பாக பரமண்டலத்திலே எழுதப்படுகிறது. உங்கள் ஜாதகம் பரமண்டலத்தில் எழுதப்படுகிறது, கடவுளால், அவரது தூதுவர்களும் சேனைகளால் எழுதப்படுகிறது. ஒரு மனிதன் பூமியில் பிறப்பதற்கு முன்பாகவே அவன் எந்த நேரத்தில், எந்த வேளையில், எந்த நாளில், யாருக்கு மகனாக, யாருக்கு மகனாக, அப்பா யாரு, அம்மா யாரு பிறக்கணும் என்பது அங்கே கணிக்கப்பட்டு விடும். அது கணிக்கப்பட்டு அவன் எப்படி வாழ்வான், என்ன கல்வி, என்ன கல்வி, என்ன உத்தியோகம், யார் மனைவி, எத்தனை குழந்தைகள், எப்போது இறப்பு, எல்லாமே மேல கணிக்கப்பட்டு விடும். என்னென்ன பதவிகளுக்கு கணிக்கப்பட்டு விடும். அங்க இருக்கிறது, அங்க எழுதப்பட்டதை தான் அதை கணித்து, அந்த ஜாதகத்தை கணித்து சோதனை கூறுகிறார்கள். கணிப்பு, சோதனை கணிப்பு. ஆனா ஒரிஜினல் அங்கே இருக்கிறது. அந்த ஒரிஜினல் வைத்திருக்கக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்ன கூறுகிறார். குறிப்பாக ஜெயலலிதாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் அவருக்கு என்ன நேரம் என்பதை என்னிடம் கூறினார். எப்போது அரசியல்வாதியை பற்றி பேச ஆரம்பித்தார் என்றால், வரிசையாக சொல்கிறேன், ஜெயலலிதா அவர்களின் சொத்து குவிப்பு வழக்கில் செஷன்ஸ் கோர்ட் நீதிபதி குன்கா அவர்கள் தீர்ப்பு முன்பாக பேச ஆரம்பித்தார். அதற்கு பின்பாக ஜெயலலிதாவின் மரணத்தை குறித்து பேச ஆரம்பித்தார். மரணம் முடிந்தது. மரணம் முடிந்த உடனே பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் பதவி இருக்கிறார். அவர் பதவியை பற்றி பேச ஆரம்பித்தார். பதவி தற்காலிகமாக என்று கூறினார். தற்காலிகமாக 2 மாதத்தில் அவர் ரிசைன் பண்ணினார். அதன் பிறகு சசிகலா அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தார். எல்லாம் மரணம் எழுதப்பட்டிருக்கிறது. சசிகலா அவர்களுக்கு பொதுச்செயலாளர் பதவி கொடுப்பேன்னு சொன்னாரு, கொடுத்தாரு. முதலமைச்சர் பதவி தரமாட்டேன்னு சொன்னாரு, தரல. சிறைக்கு அனுப்புதுன்னா அனுப்புறாரு. அது அவர் அங்க குறிக்கப்பட்டது. என்னோட பேசினார், நான் போட்டி இருக்கிறேன். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார். ஆட்சி அடுத்த ஜெயிக்க மாட்டாரு, அதிகாரத்தை பறிப்பேன் என்று தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தார். 2021 தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்றார்.
7/5/2021 தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பதவி இருக்கிறார். ஆனால் அதற்கு முன்பாகவே 17/12/2016, 18/12/2016, 20/12/2016, 17/13/2021 ஆகிய நாட்களிலே மு.க. ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் என்று என் தேவநாயக கர்த்தர் கடவுள் கூறினார். இவ்வளவு போட்டு இருக்கிறேன். இப்பொழுது ஜெயலலிதா மரணம் அடைவதற்கு முன்பாகவே கலைஞர் கருணாநிதி பற்றி பேச ஆரம்பித்தார். மரணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். ஜெயலலிதா மரணத்துடன் கலைஞர் கருணாநிதி மரணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அதையும் போட்டு இருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு அவர் பதவி நீடிக்குமா நீடிக்காது என்று பேசிக்கொண்டு வருகிறார். அவர் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். மகனை பற்றியும் மனைவியை பற்றியும் குடும்பத்தை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். ஆசிரியரை பற்றி பேசிக்கொண்டு வருகிறார். இவைகள் எல்லாமே என்னுடைய கணிப்பு அல்ல, ஜாதக கணிப்பு அல்ல. ஒரிஜினல் ஜாதகம், அசல் நகல், ஒரிஜினல் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்கிறேன். இதை குறித்து என் மீது யாரும் தவறாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். இந்த எபிசோட்ல முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும் அவர் மரணத்தை பற்றியும் அவரது குமாரன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதலமைச்சராக ஆவா என்பதை பற்றியும் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை ஒளிபரப்புகிறேன். ஜாதகம் சோசியலை பார்த்து சொல்லியிருப்பாங்க. சோசியல் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் நிறைய இருக்காங்க, முகசுத்திக்காக சொல்லுவாங்க. இது ஒரிஜினல் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் சொன்ன வார்த்தை நடந்தது. அதுதான் சொல்கிறேன். இதை குறித்து யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். சந்தேகம் கேளுங்க. ஏதாவது இறந்து விட்டார்கள். பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறார்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்கள், சசிகலா மேல இருக்காங்க, மு.க. ஸ்டாலின் இருக்காங்க, அவர் குமாரர் இருக்கிறார், மனைவி இருக்காங்க. யாரை பற்றி நான் போட்டு வரணும் அவர்கள் சந்தேகம் குறிப்பிட்டு கேளுங்க. உங்கள் ஜாதகம் பரமண்டலத்தில் இருக்கிறது, இங்கே இல்லை. இங்க யாரும் கட்ட சொல்ல முடியாது. கடவுள் சொல்ல வார்த்தையை சொல்லுகிறேன். சந்தேகம் இருந்தால் என்னுடைய சேனலை பார்க்கிறவர்கள் சந்தேகம் கேட்கலாம். நான் பதில் போட தயாராக இருக்கிறேன். கடவுள் சொன்ன வார்த்தைகள் தீர்க்க தரிசனங்களை ஆடியோவாக வைத்திருக்கிறேன். ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் எனக்குள்ளாக இறங்கி இங்கிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆடியோ வச்சிருக்கிறேன். கடவுள் அசதியை பேச மாட்டார், அங்கிருந்து பேச மாட்டாங்க, பேச மாட்டாரு. அதான் போய் அங்க பேச போய் எனக்குள்ளாக கடவுள் ஆவி இறங்கி எனக்குள்ளாக கடவுள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், என் வாயில் வரக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்லுகிறேன். கேளுங்கள். தற்போது கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் மரணத்தை குறித்தும் மரணத்தை குறித்து கூறும்போது 2021 தேர்தலில் தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்பதை குறித்தும் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனங்களை தொடர்ந்து உங்களிடம் கூறுகிறேன். கேளுங்கள். 17/12/2016 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியானது இத்தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமீபமாக இருக்கிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. தமிழ்நாட்டுக்கு என்று ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த மு. கருணாநிதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் கனியானது இத்தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது. கலைஞர் மு. கருணாநிதிக்கு என்று கொடுக்கப்பட்ட கற்பத்தின் குழந்தையான மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக வரும் நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது. இதான் விளக்கம். உதாரணமாக சொல்லணும்னா 1/12/2016 கலைஞர் மு. கருணாநிதி காவிரி மருத்துவமனையில் உடல்நல கோளாறுகாலமாக சேர்க்கப்படுகிறார். 22/9/2016 ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனை சேர்ந்துட்டாங்க. 22/9/2016 உடல்நலை குறைவால் அப்போலோ மருத்துவமனை ஜெயலலிதா சேர்க்கப்பட்டு விட்டார்கள். 1/12/2016 கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் உடல்நலை குறைவு காரணமாக காவிரி மருத்துவமனை சேர்க்கப்படுகிறார். 5/12/2016 ஜெயலலிதா மரணம் அடைஞ்சிட்டாங்க. 2 துருவம், வடதுருவம் தென் துருவம், கலைஞர் மு. கருணாநிதி, ஜெயலலிதா. ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் 5/12/2016 மரணம் அடைஞ்சிட்டாங்க. சீனியர் அரசியல்வாதி, அவங்க இறந்துட்டாங்க. கடவுள் பார்த்தாரு, அடுத்த ஆளா படுக்க வைக்கணும், பார்த்து அரசியல் பண்ணக்கூடாது நினைச்சாரு. அதனால 1/12/2016 கலைஞர் காவிரி மருத்துவமனை சேர்க்கப்பட்டார்.
7/12/2016 டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். 5/12 ஜெயிலில் இறக்குறாங்க, 7/12 கலைஞர் டிஸ்சார்ஜ் ஆகிறாரு. 15/12 திரும்ப 15/12/2016 மருத்துவமனைக்கு சேர்க்குறாங்க. கலைஞர் கருணாநிதி அவர்கள் காவல் மருத்துவமனை சேர்க்குறாங்க. அதோட சரி. ஆனால் இது பாருங்க, நீங்கள் அதை கேட்டு பாருங்க. 15/12/2012 மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கலைஞர் கருணாநிதி அவர்கள் அது ரொம்ப அரசியல் செய்யவில்லை, அரசியல் பேசவில்லை. படுத்த படுக்கை இருந்தார், வீச்சில் இருந்தார், வந்தாலும் போனார், வெளியே நடமாட்டம் இல்லை, அரசியல் பண்ணவில்லை. 7/8/2018 மரணம் அடைகிறார். 7/8/2018 மரணம் அடைகிறார். இதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மரணத்தை குறித்து கூறப்பட்டது திருக்க தரிசனம். 18/12/2014 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது வாழ்நாள் முடிவு பெறுகிறது. அவனது குமாரன் இத்தேசத்திற்கு அதிபதியாக வரும் நாள் மிக 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 சமீபமாயிருக்கிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், இந்த தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த அந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவு வருகிறது. அதேதான் தமிழ்நாட்டுக்கு என்று முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் ஆயுள் முடிவு வருகிறது. ஆயுள் முடிக்கிறோம், இறப்பு வந்துடும், என்னைக்கு சொல்ல முடியாது. அவனது வாழ்நாள் முடிவு பெறுகிறது. கலைஞர் கருணாநிதியின் வாழ்நாள் முடிவு பெறுகிறது. இதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார். அவரை பற்றி நான் டிஸ்கஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஜெயலலிதா அவர்கள் மரணத்தை குறித்து இப்படி தான் பேசினார். ஒரே வார்த்தை தான். அவனது வாழ்நாள் முடிவு வருகிறது. அப்போ வாழக்கூடிய நாள் முடிவு வருகிறது. அவனது குமாரன் கருணாநிதியின் குமாரன் தமிழ்நாட்டிற்கு அதிபதியாக வருமானம் மிக செம்மையாக இருக்கிறது. தான் கடவுள் திருக்க தரிசனம். 17 சொன்னார், 12 சொல்றாரு. 20/12/2016 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் திருக்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். இத்தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அவனது குமாரன் இத்தேசத்தை ஆளும் நாள் மிக 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 சமீபமாயிருக்கிறது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்திற்கு என்று கொடுக்கப்பட்டிருந்த தேசாதிபதியின் ஆயுள் முடிவுக்கு வருகிறது. அதேதான் தமிழ்நாட்டிற்கு என்று முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் ஆயுள் முடிவு வரப்போகுது. அவனது குமாரன் கருணாநிதி அவர்களின் குமாரன் தமிழ்நாட்டை ஆளும் நாள், ஆளக்கூடிய நாள் மிக மிக சமீபமாக இருக்கிறது. 2016 அப்ப இருந்தது பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி இருந்தார். ஆளும் நாள் மிகவும் சமீபமாக இருக்குன்னா 2021 வருவார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பன்னீர்செல்வத்துக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2021 வருவாங்கிறத முன்கூட்டி சொல்றாரு. 7/5/2021 தான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி இருக்கிறார். ஆனா இப்ப சொன்ன என்ன சொல்றாரு, 17/12/2016, 18/12/2016, 20/12/2016 அன்னைக்கே சொல்லிடுறாரு. அடுத்த தேர்தலில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் சொல்லி. இதுதான் கடவுள் திருக்க தரிசனம். உங்கள் ஜாதகம், மு.க. ஸ்டாலின் அவர்களின் ஜாதகம் பரமதத்தில் இருக்கிறது. கலைஞர் கருணாநிதியின் ஜாதகம் பரமதத்தில் இருக்கிறது. என் தேவனாய் கட்ட பராமரித்து வருகிறார் தன் தூதுவர் சங்கமமாக. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் சொல்றேன், நடந்ததா இல்லையா நம்புங்கள். சோசியம் போய் சொல்லுவாங்க, ஆள்தான் பேசுவாங்க, சில உண்மையான சொல்லுவாங்க, கணிப்பு சொல்ற கணிக்கிறத. இது உண்மை. பரமண்டலத்தில் இருக்கிற ஜாதகம் அசல், இங்க இருக்க ஜாதகம் போலி, நகல். போலி சொல்ல நகல். இது பொய்க்கலாம், சொல்லக்கூடிய கண்ட சொன்னத்தை அவர் எழுதுன்னு சொல்றாரு, எழுதுனவரே சொல்றாரு. இதுதான் உண்மை. சந்தேகம் தான் கேளுங்க நீங்க. கலைஞர் கருணாநிதி அவர்களின் குடும்பத்தினர், மு.க. ஸ்டாலின் அவர்கள் குமார்கள், பேத்தியர்கள் யாரான சந்தேகம் என்ன கேட்கலாம். கடவுள் சொன்ன வார்த்தையை நம்ம சொல்லுகிறேன். நான் தொடர்ந்து பார்க்கலாம். 17/3/2021 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய திருக்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். தீரெம்மி பாத்துகரா இருந்துக்கா ಉದ್ಗೈರಂದು ಕಟ್ಟಪು ತೊಟ್ಟುಮಿ ಬದಮಟ್ಟೆ ತೀಪೆಟ್ಟಿ ಮಂದಡ್ಡೋಕು ಶಾಕುತ್ತು ತೈಗಿರಿ ಐರಂದುಕ ಉತ್ತೊಟ್ಟುಮಿ ಬಿಬದಮಟ್ಟು ತುಟ್ಟೈ ಕೆಂಗಿತಿ ಮಾದಂಡ ತೊಟ್ಟು ಕೈರಂದುಕ ತಿಕ್ಕಿಟ್ಟಿ ಮಾದಂಡ ದುಡ್ಡುಮಿ ಬದಮಟ್ಟೈ ಹೋದೋಗಿ ಕಂಗಿರಿ ಬಾಕು ತೊಟ್ಟು ಸುತ್ತಿಮಿ ಬದಮಡ್ಡದ್ದರಂತುಮಿ போதமட்ட ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தைகளை நினைவூட்டுகிறேன்.
இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. அவனே இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. இதன் அர்த்தம் என்னவென்றால், ஆதியிலே உன்னிடம் நான் கூறிய என் வார்த்தைகளை நினைவூட்டுகிறேன். பாருங்க, கடவுள் வார்த்தை இது, அருமையான வார்த்தை. ஆதியிலனா என்ன சொன்ன பார்த்தீங்களா? 17/12/2016, 12/12/2016, 20/12/2016 தேவன் சொன்னாரு. யாரு? அடுத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் சொல்லி நினைவூட்டுகிறேன். இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன். அப்ப சொன்ன வார்த்தை நினைவூட்டுறாரு. அன்னைக்கு சொன்ன அந்த 3 நாள்லாம் 17, 18, 20, 12 நினைவூட்டுறாரு. இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவனின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. எலெக்ஷன் வரல. எலெக்ஷன் 6/4/2021 எலெக்ஷன் நடக்குது. தமிழ் சட்டசபை தேர்தல் 6/4/2021 நடக்குது. அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இத்தேசத்தின் அதிபதியாக இருந்தவன் ஒருவரின் குமாரன் இத்தேசத்தை ஆள கடவுது. மு கருணாநிதி அவர்களின் குமாரன் ஸ்டாலின் தமிழ்நாட்டை ஆள கடவுது. ஆள கடவுது அவன் ஆளணும். கடவுனா அப்படி ஆக கடவுனா ஆக கடவுள் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. அவனே இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. மு க ஸ்டாலினே இத்தேசத்தின் அதிபதியாக வர கடவுது. 17/3/2021 சொல்றாரு. 6/4/2021 எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம். அனௌன்ஸ் பண்ணி சொல்லிட்டாரு முதலமைச்சர்னு. இதாங்க ஜாதக கணிப்புங்கிறது. ஒரிஜினல் உண்மை. மு க ஸ்டாலின் கஷ்டப்பட்டு பிரச்சாரம் பண்ணியோ, ஒரு மனைவி கோயிலுக்கு சாமி கும்பிட்டோ, மகன் ஒரு செங்கலை காட்டி பிரச்சாரம் பண்ணியோ, ஐடி மூளையின் காரணமாகவோ மு க ஸ்டாலின் முதலமைச்சர் வரவில்லை. என் தேவநாய கத்த கடவுள் முடிவு செய்து விட்டார். அவர் தான் வரணும்னு ஜாதகத்தை கணிச்சிட்டாரு. இது உண்மை. இதை பற்றி விளக்கம் கேட்கணும்னா மு க ஸ்டாலின் அவர்களே பிளீஸ் என்னை கூப்பிடுங்க, பதில் சொல்றேன். நான் நிறைய அவங்க பற்றி சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் சொல்றேன். நான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள், இதை பற்றி ஏதாவது நீங்க விளக்கம் கேட்கணும், எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். நான் சென்னையில் தான் இருக்கேன், கூப்பிட்டு வரேன். நான் 6/4/2021 தமிழ் சட்டசபை தேர்தல், 2/5/2021 தேர்தல் முடிவு அறிவிக்கிறாங்க. ஜெயிக்குது. 7/5/2021 தமிழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகிறார். ஸோ இதெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே 17/3/2021 சொல்கிறாரு. 8/4/2021 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். ದಿಗರಾ ಐರದಕ್ಕ ಉತ್ತೊಟ್ಟುಮಿ ಬಾದಾಮ ಪಾಪ ಬರಂಡದಕ್ಕೆ ಐರದಕ್ಕೆ ಕೈಮೇರ್ ಮ್ಯಾಟ್ ಬಾದರಡು ತುಮ ಬರಂಡದಕ್ಕ ತೂರಮಿ ಪಾರದ್ ಗೈಡಂತಿಗ ಪೂಕಿತಿಕ ರಂದಟ್ಟ ಸಿಕ್ಕಿಟ್ಟಿ ಮಿಕ್ಕಿ ಮೀದಾಂಡೊತ್ತು ಉತ್ತಟ್ಟಮ್ಮಿ ಪಿಮಿದ ದಿಬಬಹುದಂ ಕಾರ ಕಾಗಿಡಂದ ಗಗ್ಗ ರಂತೊಟ್ಟೊತ್ತೊಟ್ಟಮಿ. தமிழ்நாடு என்னும் தேசம் தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. இதன் அர்த்தம் என்னவென்றால், நல்லா கவனிங்க, தமிழ்நாடு என்னும் தேசம், ஆமா உலகத்தில் எத்தனை தேசம் இருக்கு, தமிழ்நாடு என்னும் தேசம். கடவுள் சொன்ன வார்த்தைங்க, என் வார்த்தை கிடையாது, கடவுள் சொன்ன வார்த்தை. உலகத்தில் எத்தனை தேசம் இருக்கு, தமிழ்நாடு என்னும் தேசம். தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு என்னைக்கு சொல்றாரு? 8/4/2021, 6/4/2021 எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. தமிழ் சட்டசபை தேர்தல் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஓட்டு எண்ணக்கூடியது 2/5/2021. ஓட்டு எண்ணக்கூடிய நாள் வந்து 2/5/2021. ஆனால் 8 நாள்ல எலெக்ஷன் முடிவு சொல்றாங்க. கடவுள் சொல்றாங்க, இவனா வரணும், கடவுள் முடிவு எடுக்கிறார். மு க ஸ்டாலின் அடுத்த முதலமைச்சர் கடவுள் முடிவு எடுக்கிறார். நம்புங்கள் உலக ஜனங்களே, இந்த ஜனங்களே, தமிழ்நாட்டு ஜனங்கள் நம்புங்க. மு க ஸ்டாலின் முயற்சினா முதலமைச்சர் ஆகல, நினைச்சுக்கிட்டு இருக்கலாம். கடவுள் சொல்லிட்டாரு என்கிட்ட. 6 நாள் எலெக்ஷன் நடக்குது, 8 நாள்ல பதில் சொல்ற. எனக்கு கேளுங்க, தேர்தல் முடிவு உலக ஜனங்களுக்கு. ஐயா எலெக்ஷன் முடிவு கேளுங்கய்யா. ஆதியிலே என்னால் முன்குறிக்கப்பட்டவன் அவனே தேசத்தின் அதிபதி. 17/12/2016, 12/12/2016, 20/12/2016, 17/3/2021 ஆதியிலே முன்குறிக்கப்பட்ட மு க ஸ்டாலின் முதலமைச்சர், அவனை தேசத்தின் அதிபதி, அவனை தமிழ்நாட்டு முதலமைச்சர். தேர்தல் முடிவை கடவுள் சொல்றாரு. இதே மாதிரிதான் சசிகலா அவர்களுக்கு சிறையிருப்பை கொடுப்பேன்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருவதற்கு முன்பாக சொன்னாரு. எல்லாம் படிச்சு பாருங்க. உங்கள் தலையெழுத்து கடவுளால் நிர்ணயிக்கப்படுகிறது. அரசியல்வாதிகளே,
உங்களை தேவனாகிய கர்த்தர் கடவுள் கண்காணித்துக் கொண்டிருக்கார், பார்த்து கொண்டிருக்கிறார். யாரும் ஆட முடியாது, அசைக்க முடியாது, ஓட முடியாது, ஒளிய முடியாது. யாரும் கடவுளின் கைகளுக்கும் கண்களுக்கும் தப்ப முடியாது. தயவுசெய்து நீதியாகவும் நேர்மையாகவும் உண்மையாகவும் சத்தியமாக நடந்து கொள்ளுங்கள். பரிதானம் லஞ்சம் வாங்காம இருங்க. வாங்க அனைவரும் அழித்து போடுவார், தேவன் அழித்து போடுவார். உதாரணம் பாருங்க சொல்றேன். நான் இந்த சொன்னது 8/4/2021, 6/4/2021 தமிழக சட்டசபை தேர்தல், 2/5/2021 தமிழக சட்டசபை வாக்கு எண்ணப்பட்ட நாள், டிஎம்கே வெற்றி, 7/5/2021 தமிழக முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். பாருங்க, 2/5/2021 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தூரமே பாரத் கைடந்தி காப்பு கீர்த்தி கரந்தட்ட தட்ட கட்ட திட்டிமி போதம் மட்டா திக்கிரிமா குத்து சிக்கித்தி ஐடந்துகா திமா ஒத்திமி பைதம்ம ராபோட்டு திகா புத்திமி போதம் தேசத்தின் அதிபதி ஆதியிலே உன்னிடம் கூறிய என் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். தேசத்தின் அதிபதியாக ஆதியிலே பரமண்டலத்திலே குறிக்கப்பட்டவன், ஆதியிலே உன்னிடம் கூறினேன், நிறைவேற்றினேன், சொன்னதை செய்தே நிறைவேற்றினேன். இதன் அர்த்தம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதி தமிழ் முதலமைச்சர் ஆதியிலே உன்னிடம் கூறிய என் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஆரம்பத்திலே 17/12/12/2012 கூறிய என் வார்த்தைகளை நான் நினைவு கூட்டுகிறேன். தேசத்தின் அதிபதியாக ஆதியிலே பரமண்டலத்தில் முன்குறிக்கப்பட்டவன், அந்தரிசி பரமண்டலத்தில் முன்குறிக்கப்பட்டவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். 2021 தேர்தலில் அவர் தான் முதலமைச்சர், பரமண்டலத்தில் முன்குறிச்சாச்சு. அதுன்னு சொல்லி போட்டிருக்கேன் நான். தேசத்தின் அதிபதியாக ஆதிய பரமண்டலத்தில் முன்குறிக்கப்பட்டவன், ஆதியிலே உன்னிடம் கூறினேன், நிறைவேற்றினேன். ஏற்கனவே சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சொன்னதை திருக்கத்தை நிறைவேற்றினேன், சொன்னதை செய்த நிறைவேற்றினேன். சொன்னதை செய்வார். என் தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னாலும் செய்வார். நான் சொல்றேன், அரசியலை பயப்படுங்கள். நான் அரசியலை பற்றி மாமனித இம்மாற்ற போட்ட அனைத்தையும் பார்த்து பயப்படுங்கள். தயவு செய்து கையெழுத்து கும்புறேன், உங்களை கையெழுத்து கும்புறேன். மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, அவரை சார்ந்த அமைச்சர்களும் சரி, முன்னாள் அமைச்சர்களும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதியும் சரி, இந்தியாவில் உள்ள அரசியல்வாதியும் சரி, உலகத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளையும் தேவனாகிய கர்த்தர் கண்ணோய் பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு கலியுக காலம். கடவுள் பார்க்கிறார், கடவுள் வந்துவிட்டார். இந்த மாமனிதர் மூலமாக எல்லாவற்றையும் சொல்லுகிறார். நம்புங்கள், நான் சொல்லவில்லை. உங்கள் சந்தம் இருந்தால் சஜிதா நடராஜன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, எடப்பாடி பழனிசாமி அவர்களே, தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, சந்தேகம் இருந்தால் என்ன அழையுங்கள். நான் சொல்கிறேன், நான் உங்கள் ஜாதகம் கடவுள் என்னிடம் கொடுத்திருக்கிறார், என்னிடம் பேசியிருக்கிறார். உங்கள் அனைவரை பற்றியும், அனைவர் ஜாதகத்தை பற்றியும் கடவுள் என்னிடம் பேசியிருக்கிறார். நான் ஒளிபரப்பு இருக்கிறேன். சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்க, நேரடியாக கேளுங்க, நான் பதில் சொல்லுகிறேன். உலக ஜனங்களே, இந்திய ஜனங்களே, தமிழ்நாட்டின் ஜனங்களே, மாமனிதன் இம்மாத்தர்களோட யூடியூப் சேனலில் வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுளின் வார்த்தைகள், தீர்க்க தரிசனங்கள், அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. பாருங்கள், படித்து பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். தற்போது அரசியல்வாதிகளை பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுளிடம் கூடிய தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் ஒளிபரப்பு இருக்கிறேன். இவரை எல்லாமே தனியாக பிளேலிஸ்ட்டை கொடுத்துருக்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த எபிசோடில் கலைஞர் மு. கருணாநிதி அவர்களின் மரணத்தை குறித்து என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனத்தை ஒளிபரப்பியிருக்கிறேன், தீர்க்க தரிசனங்களை ஒளிபரப்பியிருக்கிறேன். மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 முதலமைச்சர் வருவார் என்பதை குறித்து 2016 என் தேவனாகிய கர்த்தர் கடவுளுடைய தீர்க்க தரிசனம் ஒளிபரப்பியிருக்கிறேன். நிறைவேறிக்கிறது. தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை பற்றி என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை ஒளிபரப்பிக்கிறேன். தயவுசெய்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே, இவைகளெல்லாம் பாருங்கள், பார்த்து சந்தேகம் என்னிடம் கேளுங்கள். நான் எந்த கட்சியும் சாராதவன், நான் பொதுவானவன், கடவுளின் குமாரன்.
உங்களை பற்றி கடவுள் இடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை சொல்லி இருக்கிறேன், தவறாக நினைக்க வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேண்டும் என்றால் சந்தேகம் என்றால் என்னிடம் அழையுங்கள், நான் உங்களுக்கு பதில் கூறுகிறேன், விளக்கம் கூறுகிறேன். தயவு செய்து இந்த வார்த்தைகளை நம்புங்கள், இப்படி நடந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார். அடுத்த எபிசோட போறேன் நான். உங்களை முதலமைச்சராக்கியது என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். இப்ப உங்களுக்கு விரோதமாக இருக்கிறார். உங்க ஆட்சி அதிகாரத்தை பறிக்க தயாராக இருக்கிறார். அதை பற்றியும் போடுகிறேன், பாருங்கள். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை படித்து தியானித்து நடந்து கொள்ளுங்கள். சந்தேகம் தான் என்னை கேளுங்கள், நான் பதில் சொல்லுகிறேன். உலக ஜனங்களே, மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள். போடக்கூடிய அனைத்து விஷயங்களும் உண்மை உண்மை உண்மை, பொழுதுபோக்கு அம்சம் அல்ல. உலக ஜனங்களின் நன்மைக்காகத்தான் நான் கடவுளை வேண்டுகிறேன். கடவுள் யார் என்பது உங்களுக்கு தெரியாது. கடவுள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மதத்தினால் கடவுளை பிரிக்காதீர்கள். கடவுள் ஒருவரே. உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரே கடவுள், அவர்தான். இஸ்லாமியர்கள் எப்படி கூப்பிடுறாங்க? இறைவா அல்லான்னு கூப்பிடுறாங்க, வணங்குறாங்க, அவர் கீழ்ப்படுகிறாங்க. கிறிஸ்துவ எப்படி கூப்பிடுறாங்க? பிதாவே, என் தேவனே, கர்த்தரே, யெகோவா என்று நாம உண்ட தேவனா கர்த்தரேன்னு கூப்பிடுறாங்க. இயேசு கிறிஸ்து பிதாவேன்னு சொல்றாரு, அவர் தான் கடவுள். எந்த எப்படி கூப்பிடுறாங்க? தெய்வமே, கடவுளே, ஆண்டவரேன்னு கூப்பிடுறாங்க, அவர் தான் கடவுள். அவருக்கு வேற எந்த பேரும் கிடையாது. அவர் என்னோடு கூட இருக்கிறார். 2008 போது என்னிடம் தீர்க்கதரிசனம் கூறி வருகிறார். அவைகளைத்தான் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். இவன் அனைத்தும் உண்மை உண்மை உண்மை. எந்த வார்த்தைகள் அனைத்தும் கடவுள் வார்த்தைகள். அவர்தான் பொறுப்பு, நான் பொறுப்பு அல்ல. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.